மதிய வேலையில் ஒரு நண்பரில் ஒருத்தர் இந்த வழி தான் என் ஆஃபீஸ் வழி தான் பழங்கள் ஊற்றுட்டு போவார். தெரியல, சொன்னார். வந்தார். சார் இந்த மாதிரி உங்கள் போர்டை பார்த்துட்டே வருவேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. குழந்த அவருக்கு 23 வருடமாக இல்லை. பார்க்குறேன், சொல்லிட்டார். நம்ம ஜாதகத்தெலாம் பார்க்கல, சொல்லிட்டார். பார்க்குறேன், சரி மிஸ்ஸஸ் உங்கள் ஒய்ஃப் ஜாதகத்தை கொண்டாங்க. ரைட் வச்சுக்கோங்க, கிடச்சிரும். சின்ன பிரச்சனை இருக்குது, ரைட் கிடச்சிரும். உங்கள் வீட்டில் பக்கத்தில் குழந்தைங்க இருக்கியா? குழந்தைங்க நிறையா இருக்கு. ரைட். நீங்கள் எந்த ஊர்? நான் லோக்கல் தான், நம்ம ஊர் தான். சரி. குழந்தைகளை கொஞ்சுங்க, குளிப்பாட்டுங்க, சாப்பாடு விட்டுங்க, அவங்களோட பழகுங்க, அவங்கள தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். என்னையா சின்னதாக சொல்கிறீங்க? சரி சொல்லி ஒரு 2 மணி இருக்கும், மதியம் அனுப்பி விட்டேன். இது நம்பிக்கைலாம் போயிட்டாங்க. என்னமோ நினச்சி வந்தோம், இவருக்கு நான் தூக்காத குழந்தையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டார். சரி, நான் ஒரு 4 மணிக்கு டீ சாப்பிட வெளியே போகிறேன். அந்த ஆள் அங்கிட்டு வந்து பைக்கில் வராரு. முன்னாடி 2 சின்ன குழந்தைங்க வச்சுட்டு வராரு. எப்போ சந்தோஷம் எனக்கு. சரி, நம்ம சொன்னதை கேட்டார். கண்டிப்பாக அவருக்கு குழந்தை கிடைக்கும். நம்புகிறார்ல. 1 மணி நேரத்தில் அந்த பரிகாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார், நடைமுறை கொண்டு வந்துட்டார். வந்தார், ஒரு 2-3 மாதத்தில் வந்தார், உருவாகிருக்கின்றார். சரி, அப்புறம் பாப்பா பிறந்துச்சு, பொண்ணு. அடுத்து பாப்பா, 2 பாப்பா. அவன் பையன் இல்லையன்றார். வாயா, கடவுள் கொடுத்தா 2 குழந்தை. மனசு தான் காரணம். வா, கிடச்சிருச்சுல, ஓகே. இப்போ என்ன செலவு 10 ரூபா கூட இல்லைப்பா. 10 ரூபா செலவு கூட இல்லை, ஓகேவா?